வணக்கம் அண்ட் வெல்கம் டு our ஷோ. ராஜ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலான டேவும் கூட. என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சினாலே மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அந்த 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காக ஜோதிட வல்லுநர்கள் இணைஞ்சிருக்காங்க. 12 ராசியில முதல் ராசியான மேஷ ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படின்றத பஞ்சநாதன் சார் நமக்கு சொல்லுவாங்க. சார் சொல்லுங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாரும் வரவேற்கக்கூடிய ஒரு பயிற்சி குரு பயிற்சி. உலக மக்கள்கிட்ட இந்த நவக்கிரகங்களில் எந்த கிரகம் மேலே வாழ்க்கை ரொம்ப பிடித்தமான கிரகம் கேட்டால் குரு பகவான் அப்படின்னு சொல்கிறதா எல்லாருடைய பழக்கமாகவும் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குரு பயிற்சி நடக்கிறது. இந்த வருஷம் இந்த குரோதி வருடம் 2024 ஆண்டு ஆங்கில ஆண்டில் மே மாதம் 1ஆம் தேதி தமிழுக்கு சித்திரை 18 இந்த குரு பயிற்சி நடக்கிறது. குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்படி பயிற்சி அடையும் போது திருவோண நட்சத்திரத்தில் பாலவ கரணத்தில் இந்த பயிற்சி நடக்கிறது. சாயந்தரம் 5:20 அப்படி இந்த குரு பகவானுடைய பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகிறது அப்படின்னு பார்க்கணும். இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் பலவிதமான பதட்டங்கள், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, வெளியில் சிரிச்சுண்டு உள்ள அழுதுன்றிருந்த மக்கள் பல பேர் மேஷராசிக்காரா. ஆனால் இப்போ குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்க போகிறது. குடும்ப வாழ்க்கையில் இவா ஒரு கருத்து சொன்னால் இவருடைய ஒய்ஃப் ஒரு கருத்து சொல்லுவாள். மாறி மாறி 2 பேருக்கும் ஒரு சண்டையும் பூசலுமாக இருந்த காலம் போய் இனிமேல் சமாதானம் குடும்பத்தில் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஒற்றுமை இருக்கும். எனக்கு கண்களில் பாதிப்பு இருந்தது, உடம்பில் ரோகம் இருந்தது அப்படின்னு சொல்கிறவாளுக்கு எல்லாமே அந்த வியாதிகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமும் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது உதயமாகிறது. இந்த குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவானும், 6ஆம் இடத்துல கேது பகவானும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம மனசில் கவனமாக வச்சுக்கணும். அதையும் சேர்த்து தான் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ 6ஆம் இடத்துல கேது இருந்துட்டு வம்பு வழக்குகள் நிறைய கொடுத்துட்டு இருந்தார் மேஷராசிக்காரர்களுக்கு. இப்போ உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அட்லீஸ்ட் சமாதானமாவது போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரப்போகிறது. நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷனில் தடை இருக்கும், இல்லை வேலை பார்க்குற இடத்துல மெமோ இஷ்யூ பண்ணியிருப்பா, நீங்கள் சரியாக வேலை பார்க்கலை அப்படின்னு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அவளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னால் வேலையில் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாமே விலக போகிறது. நிறைய யங்ஸ்டர்ஸ் கேட்குறீங்க, எனக்கு எப்போ சார் வேலை கிடைக்கும் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும்னு சொல்லிகிட்டே இருந்த பாருங்க. அந்த நல்ல காலம் இப்போ தான் குரு பயிற்சி காலம். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் வருது. நிறைய பேருக்கு விபத்து கண்டம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருந்துருக்கு. அதுலேருந்து தப்பிக்கக்கூடிய காலகட்டம், அந்த விபத்துக்கள் கண்டங்கள்லையும் தப்பிக்கக்கூடிய காலகட்டம். நிறைய அவமானம் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி வெளியிலையும் சரி அவமானங்கள் பட்ட வாழ்க்கையெல்லாம் அந்த அவமானம் இனிமேல் இல்லாமல் நல்ல சூழ்நிலை. ஃபாரினில் இருக்கிறவா பலருக்கு இந்த போகணும்னு நினைக்கிறவாளுக்கும் இந்த விசா ப்ராப்ளம், அந்த விசா ப்ராப்ளம் தீர்ந்து ஃபாரின் போகிற யோகம் கிடைக்கும். ஃபாரினுக்கு போனவாளுக்கு அங்கே இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இப்போ சால்வ் ஆகும். அதே மாதிரி நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது. ரொம்ப விசேஷமான தன்மை. இதில் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு இருந்த கடுமையான சோதனைகள் விலக போகிறது. கோர்ட் கேஸ் ப்ராப்ளங்கள் ஆரம்பித்து உடம்பு பிரச்சனைகள் ஆரம்பித்து எல்லாம் நிவர்த்தி ஆகிறது. பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவா பலருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு யோகம். பொதுவாகவே இந்த குரு பயிற்சி காலம் கல்யாண யோகத்தை கொடுக்கறது, நல்ல குழந்தை பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது, வெளிநாடு போகிற யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கறது, அதெல்லாம் நல்லா அமையிறது. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபாரின் போய் படிக்கக்கூடிய ஒரு யோகம், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து கூடும். பூர்வீக சொத்துக்கள் வரதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். விஐபிக்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அரசியலில் ஒரு மேல் விஷயத்தை நோக்கி நீங்கள் செல்ல முடியும். அப்படி நிறைய யோகங்கள் பெருகி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமையிறது. இவர்கள் என்ன செய்யணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் இவர் தட்சிணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணுறதும்
தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறதும் மிகப்பெரிய வெற்றிகளை மேஷராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாக அமைய போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. மேஷ ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்றத பஞ்சநாதன் சார் ரொம்ப தெளிவாக சொன்னார். இப்போ ரிஷப ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்கள். இந்த குரு பயிற்சி பலன்களில் 2024ஆம் ஆண்டில் மே 1ஆம் தேதி நடக்க போகிற இந்த குரு பயிற்சியானது அதில் ரிஷபராசிக்கு மேஷராசியிலிருந்து மாறுகிறார் குரு பகவான். இப்போ ரிஷபராசி என்பது காலபுருஷனுடைய தனஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ குரு பகவான் தனகாரகன், அவருடைய காரகத்துவத்தில் முக்கியமான காரகத்துவம் என்பது தனகாரகன். அப்போது தனகாரகன் தனஸ்தானத்தில் மாறுகிறார் என்பது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உலக அளவில் இங்கே மட்டுமல்ல, உலக அளவில் பணப்புழக்கம் லிக்விடிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும். இப்போ ஏற்கனவே கோவிடுக்கு அப்புறமா நிறைய பேர் பிஸ்னஸில் பாதிக்கப்பட்டவங்க, இல்லை வேலை இழந்தவங்க, சொத்துக்களை இழந்தவங்க பல பேர் பார்த்துருப்போம். அந்த விதத்தில் இப்போது இந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்புகள் என்பது அதிகரிக்கும், தொழில்கள் விருத்தியாகும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. தவிர ரிஷப ராசிக்குன்னு நம்ம எடுத்தோம்னாக்க, ரிஷப ராசிக்கு ஜென்ம குரு, எந்த ராசிக்குமே ஜென்மத்தில் குரு இருந்தாலே கொஞ்சம் ஆபத்து தான். எந்த வகையில் ஆபத்து? அது காலபுருஷனுடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து அந்த ஆபத்துகள் மாறும், இந்த காரகத்துவங்கள் அந்த பலன்கள் மாறும். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரிஷபத்தில் குரு இருக்கும்போது ரிஷபத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது ரிஷபத்தில் குரு ஜென்ம குருவாக இருக்கும்போது ஏற்கனவே ரிஷபத்துக்கு குரு ஆக மாட்டார், பகை கிரகம், அஷ்டமாதிபதி. அப்படிங்கிற வகையில் அவர் சில தேவையில்லாத பணப்பிரச்சனைகளை தரலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது கலந்த மிக்சட் பலன்களை தான் கொடுக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வகையில் சில நெகட்டிவ் பலன்களையும் ஒரு வகையில் சில பாசிட்டிவ் பலன்களையும் கொடுக்கும். இந்த நெகட்டிவ் பலன்கள் வரிசையில் பணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கையாடுறதுல, இல்லை பணம் கொடுக்கல் வாங்கலில், கொடுத்த கடனை வசூல் பண்ணுறதுல இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, பேங்க்கில் தேவையில்லாத லோன் வாங்கிட்டு பின்னாடி அதை கட்ட முடியாமல் இருக்கிற சொத்தை கூட விற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். இரண்டாவது பாயிண்ட் என்ன நம்ம பார்த்தோம்னா, இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய குரு ரிஷப ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்களை சிறப்பு பார்வையாக பார்க்கறதுனால 5ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெகு வருடங்களாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வழியில் ஐவிஎஃப்ஓ, எந்த டெக்னாலஜி பேஸ்டோ, சயின்டிஃபிக் மெத்தடாலஜிலோ ஏதோ ஒரு இதில் புத்திர பாக்கியத்தை கொண்டு வருவார். ரெண்டாவது, 7ஆம் இடத்தை விருச்சிக ராசியை பார்க்கின்றதுனால பல ரிஷபராசி அன்பர்கள், யங்ஸ்டருக்கு திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு நற்செய்தி வரும். இல்லை ஒரு ப்ரொசீடிங்ஸ், அதாவது ஒரு நல்ல ஒரு வரன் அமையிறதோ, இல்லை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, கல்யாண வாழ்க்கை அமையதோ, காதலித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு காதலித்தவரையே மனம் முடிக்க அந்த மாதிரியான யோகங்களை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழி பண்ணுவார். அதற்கெல்லாம் மேலே இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் பார்வையாக, சிறப்பு பார்வையாக 9ஆம் இடமான மகர ராசியை பார்க்கின்ற குரு பகவானால் தந்தை மகனிடையே இருக்கக்கூடிய உறவுகளில் மேம்பாடு தெரியும். அதே மாதிரி உறவுகள், பிரிந்த உறவுகள் ஒன்றாக சேரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி சில நடக்கவே முடியாது, இந்த விஷயம் நடக்காது, எஸ்பெஷலி கலைத்துறையில், சினிமா துறையில் எடிட்டர்ஸாக, ஆக்டர்ஸாக, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸாக, கண்டென்ட் ரைட்டர்ஸாக, பப்ளிஷர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு பெரிய பிரகாசமான எதிர்காலம் இந்த ஒரு ஆண்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீடியா, ஜேர்னலிசம் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் கூட நல்ல புதிய வேலை வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் வாழ்க்கையில். இது முன்னாடி நான் ஒரு 50K ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஒரு 75K ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்படி ரிஷபராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை செய்யலாம், கண்டிப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்றதும் நேரத்துக்கு தூங்குறதும் ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப்பை ஏற்படுத்திக்கிறதும் ரொம்ப முக்கிய கட்டாயமாக இந்த ஒரு ஆண்டு அட்வைஸ் பண்ணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற வகையில் பார்க்கும்போது 5, 7, 9ஆம் இடங்களை ரிஷபராசியில் பார்க்கறதுனால ராசியிலேருந்து உட்காந்து எல்லா வகையிலையும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம சொல்லலாம் 75% பாசிட்டிவும் 25% நெகட்டிவுமாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகிறது என்றால் அது மிகையில்லை. ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு பரிகாரம் என்ற முறையில் குரு பகவானுடைய ஸ்தலம் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் வணங்குவது முக்கியமான தேவையாகும். 8ஆம் இடம் அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் ஏறுவது என்பது சில அவமானங்களை தேடித்தரும். அதை தவிர்ப்பதற்காக குரு பகவானுடைய க்ஷேத்திரத்துக்கு சென்று புதன்கிழமை ராத்திரி தங்கி காலம்பர வியாழக்கிழமை காலையில் அவருக்கு அபிஷேகம் செய்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை எடுத்து தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்களை பார்க்க முடியும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மிதுன ராசிக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்க.
திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணைமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. 2024 குரு பெயர்ச்சி. மற்ற பெயர்ச்சிகளுக்கும் குரு பெயர்ச்சியிலும் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன? நம்ம பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்கள் பூரா பார்த்துட்டேன்னா குரு பகவான்கிட்ட போயிடுறது. நம்ம பண்ணக்கூடிய பாப காரியங்கள்லாம் பார்த்துட்டேன்னா மற்ற இதர கிரகங்களாக சனி, ராகு, கேது இது போன்ற கிரகங்களுக்கு போய் சேருது. ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நல்ல நேரம் அவரை காப்பாற்றிடுது. நேரம் சரியில்லை சார், நேரம் போட்டு பாடாப்படுத்துது. என் ஜாதகமெல்லாம் பார்க்க வேண்டாம், எனக்கே ஜாதகம் தெரியும். போட்டு பாடாப்படுத்துதுன்னு சொல்லும்போது நம்ம பண்ண புண்ணிய காரியங்கள் குரு பகவான்கிட்ட இருக்கும். அந்த புண்ணியம் நம்மளை காப்பாற்றும். அதனால தான் இன்றைக்கி குரு பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவமும் மகத்துவமும் கொடுக்குறாங்க. நீங்கள் மற்ற தெய்வங்களில் நவகிரகங்களில் பார்த்துட்டேன்னா விசேஷ கிரகம் என்ன அப்படின்னா குரு பகவானை சொல்லிவிடுவா. குரு பகவானுக்கு வாகனம் யானை. அவருடைய அதிதேவதை பிரதிதேவதை பார்த்துட்டேன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி. இந்த பக்கம் குரு பகவான் வடக்க பார்த்துருப்பார், தட்சிணாமூர்த்தி சுவாமி தெற்க பார்த்துருப்பார். இது எதிர்மறையான ஒரு மனிதனுக்கு 2 பிரச்சனை, பிரதான பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையை வச்சு தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்று பணம், இன்னொன்று ஆரோக்கியம். மீதி எல்லாத்தையும் பாதி விஷயத்தை நம்ம ஜெயிச்சுடுவோம் சார். அப்போ பணம், ஆமாம், பணம் அப்படின்னாலே வேலை, தொழில், குடும்பம் இதெல்லாம் இப்படி போயிடும். ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நோய் நொடி இது அத்தனையும் தெரிஞ்சிருது. இதுதான் இந்த குரு பகவானுடைய சிறப்பு. அப்போ குரு நன்னா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது? இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது 12ஆம் இடத்துக்கு வர்றார். இது பேர் விரய குரு அப்படின்னு பேர். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிப்பை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9 வருஷம் கவலையே கிடையாது. 9 வருஷத்துக்கு கவலை கிடையாது. அப்போ இந்த 9 வருஷம் இந்த வருஷத்தில் சேர்த்து வச்ச விஷயங்கள் எப்படியோ இது விரயம் ஆக போகுது. இந்த விரயத்தை சுப விரயமாக பண்ணிக்கொள்வது நல்லது. எப்போவுமே ஜோதிட சாஸ்திரத்தில் 12ஆம் இடம் ஒரு கிரகம், நீங்கள் பஞ்சாங்கத்தை திருப்பி பார்த்துட்டிங்கன்னா தெரியும். 3, 6, 8, 12 இருந்ததுன்னா கிரக தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த கிரகத்துக்கு பலன் இல்லாமல் போய்டும் அப்படின்வாங்க. ஆனால் இந்த 3, 6, 8, 12 இருக்கக்கூடிய குரு பகவானில் 12 இருக்கிற குரு பகவான் சுபவிரயமாக பண்ணுவார். சுபவிரயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, படிப்புக்காக செலவு பண்ணுறது, பிரயாணத்துக்காக செலவு பண்ணுறது, பிரயோஜனமாக செலவு பண்ணுறது, தங்கம் வாங்கி வைக்கிறது, இடம் வாங்கி வைக்கிறது, வீடு வாங்கி வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரயோஜனமான சுப செலவுகள்னு சொல்லுவாங்க. தம்பி தங்க சொந்த பந்தங்களுக்குள்ள கல்யாணத்துக்காக ஏதேனும் பணம் கொடுக்கறது, இது போன்ற விஷயங்கள்லாம் சுப செலவுகள். அப்போ மிதுன ராசி என்பவர்களுக்கு சுப செலவுகளாக இந்த காலகட்டங்கள் இருந்து கொண்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துல யாருக்காவது முடியலன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அது மட்டும் இல்லாத நினச்ச காரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமான படிப்பும் நல்ல முன்னேற்றமும் காணக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு போய் வெளியூர் போய் படிக்கிறதுக்கு உண்டான லோன் எடுக்கிற விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். வீட்டுக்குண்டான லோன், அதே மாதிரி பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோன்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கச்சிதமாக அடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி வச்சவங்களுக்கு அதை அடைச்சிடணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது மாறுதல் இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தாயார் வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரங்களில் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் எடுத்துகிட்டு போனோம்னா சொல்லுவாங்க இல்லையா, பஸ்ஸில் போனேன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனேன், பிட் பாக்கெட் அடிச்சுட்டேன், எனக்கு இது காணாமல் போயிடுத்து, மறந்து வச்சுட்டேன், இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் தொலைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல, இதெல்லாம் விரைய செலவுகளாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டுலாம் மகர ராசி 8ஆம் பார்வையாக குரு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. பெரிய ஆபத்து மாதிரி தெரியும், ஐயோ அப்படின்னு சொல்லி தான் யதார்த்தமாக எல்லாரும் பேசுவா. கூட இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கே பக்குன்னு பயம் வரும். ஆனால் கடைசியில் சாதாரணமான விஷயத்தை சொல்லுவா. அப்போ பெரிய பிரச்சனை, தலைக்கு வந்த பிரச்சனை தலபாகையோட போகுங்கிற கணக்காக பாதி பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் நல்ல நேரத்தை கூட கழித்து விட்டுடும். நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல, தொழில் பண்ணுறதுக்கே பிடிக்கலன்னு நம்ம வாயாலேயே சொல்ல வைக்கும். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. பார்த்துட்டு இருக்கிற நிறையா பேர், ஆமாம் சார் எங்கள் வீட்டில் இப்படி பேசின்னு இருக்கா சார், இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி எனக்கு எதுவுமே பிடிக்கல,
எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் கட்டுப்பாடு, ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கவங்க, பிசிஓடி பிசிஓஎஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கிய லட்சணங்கிறது ரொம்ப முக்கியமான தேவை. அதில் ரொம்ப முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கறது நல்லது. வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது 1க்கு 100 முறை யோசித்து கொண்டு இடமாற்றம் பண்ணுறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே 3வது மனுஷால பேச விட்டேல் அப்படின்னு சொன்னால் அவள் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான்னு நினைக்கும் போது கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிடுவா. இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. பெற்றவர்கள், சொந்த பந்தங்கள், ரொம்ப நெருக்கமான ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மட்டும் நீங்கள் எதற்கான பயன்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மலை கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, கோயில் ட்ரஸ்டியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மினிஸ்ட்ரிஸ்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. இத்தனை நாள் போன வாழ்க்கை எனக்கு திருப்பி கிடைக்குமா? நான் பல தினம் இழந்துட்டேன் சார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா சம்பாதிச்சேன், இப்போ இழந்துட்டேன், திருப்பி எனக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஆன்சைட்டில் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ புதுசாக கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சைபர் கிரைம் எல்லாம் கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். இருக்கக்கூடிய பிரச்சனை, வழக்குகள், செய்யாத தப்புக்காக தண்டனை இருந்துட்டு இருக்கிறவங்க கூட ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவி இருக்கும் சார், ஆனால் ஒரு பெரிய என்னமோ ஒரு சின்ன விஷயங்களுக்குள்ள ஒரு தடைபட்டுட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் மாறி அன்னோன்யங்கள் பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், பஞ்சநாதன் சார் சொன்ன மாதிரி ஒரு கிரகத்தை மட்டும் கிடையாது, எல்லா கிரகத்தையும் வச்சு பார்க்கணும்னு சொன்னார். அப்படி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தடங்கள் மட்டும் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கும். ஸோ எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு, ஆனால் தடங்களாக அந்த காரியத்தில் வெற்றி இருக்குது. அப்போது இந்த தடங்களுக்காக நம்ம என்ன பரிகாரம் பண்ணால் சரியாக இருக்கும்? எதை தின்னா பித்தந்தலியும் நீங்கள் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தையும் தரும். ஏன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு இத்தனை நாள் காத்துட்டு இருந்தது அட்லீஸ்ட் இந்த குரோதி வருடமாவது எனக்கு ஒரு மாற்றத்தை தராதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. 2024 அது எனக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் தராதா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு தடங்கள் ஒரு பெரிய பேரிகேடாகவும் பெரிய பிரச்சனையாகவும் இருக்கக்கூடாது இல்லையா? அதற்கு இந்த நிவர்த்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ராகு கேதுவுக்கு நவகிரகத்தில் வழிபாடு பண்ணுறது நல்லது. குரு பெயர்ச்சி அப்போ ராகு கேதுவை பற்றி பேசுகிறீங்களே சார், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாகணும் இல்லையா? ராகு கேதுவுக்கு அபிஷேகம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வீட்டில் நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன், கோயிலில் முன்னாடி விற்கக்கூடிய கொண்டக்கடலை மாலையை வாங்கி சாமிக்கு சாத்திட்டு சல்யூட் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கொண்டக்கடலை மாலையை கையில் வாங்கி முதல் நாள் ஊற வச்சு அந்த வெள்ளை நூலில் அழகாக மஞ்சளை தடவி அதை கோர்க்கும் பொழுது குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருஹு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ. நீங்கள் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு அழகாக கோர்க்கணும். அதுலேயும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த சுண்டலை மஞ்சளில் போட்டு எடுக்கிறது எப்பவுமே தானிய சுத்தின்னு சொல்லுவா. எந்த ஒரு பொருளையும் சுத்தி பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த தானிய சுத்தின்னு சொல்லி அந்த பொருளை மஞ்சளில் போட்டு எடுக்கணும், நூலில் மஞ்சளில் தடவணும். அதுக்கப்புறம் கோர்க்கும் பொழுது குரு பகவானுடைய மந்திரத்தை சொல்லணும். சார் எனக்கு அதெல்லாம் சொல்ல வராது சார் அப்படின்னு சொன்னால் குருவே நமக குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கோர்க்கணும். கோர்க்கும் பொழுது 54 108ன்ற எண்ணிக்கையை வச்சு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில் பக்திமயமாக கொண்டு போய் குரு பகவானுக்கு சாத்தணும். அப்படி சாத்தும் பொழுது பார்த்துட்டேன்னா குரு வடக்க பார்த்துருக்கார், நீங்கள் கிழக்க பார்த்து நின்று சாத்தணும். அர்ச்சகர் சங்கல்பம் பண்ணும்போது என்ன குறை இருக்குன்னு சங்கல்பம் பண்ண, உங்கள் பேர் நட்சத்திரம் கேட்பா. பேர் நட்சத்திரம் கேட்கும்போது நீங்கள் அந்த என்ன குறை இருக்குது, வேலை கிடைக்கணுமா, திருமணம் ஆகணுமா, அந்த குறையை சொல்லி அதை சங்கல்பம் செய்து விட்டு தட்சிணையை போட்டு நமஸ்கரணம் பண்ணி குரு பகவானை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து முடிஞ்சதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வேண்டி பாருங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை வேண்டி பாருங்க. கண்டிப்பாக 2024ஆம் வருடம் மிதுனராசி அன்பர்களுக்கு சுப விரயம், அது அந்த சுப விரயம் பணத்தை சேர்க்கக்கூடிய தன்மைகளோ சொத்தோ பொருளோக சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். நன்றி. கடக ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படின்றத கேட்கலாம் வாங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகை. நமஸ்காரம். இப்போது குரு பயிற்சியில் நம்ம கடகராசியை பற்றி பார்க்குறோம்.
புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி இந்த கடகராசி. இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சனி, 10ல் குரு, இந்த 2 விஷயங்களும் ரொம்ப ஓஹோன்னு இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக. போன டிசம்பர்லேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலையில் பிரச்சனை, எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்போ பார்த்தேன்னா ஒரு பெரிய குகையில் ஒரு சின்ன விளக்கு அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து இப்போது நல்ல ஒரு ஒளி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2024 மே 1ஆம் தேதியிலிருந்து குரு பெயர்ச்சி அவளுக்கு அமைய போகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தேன்னா 11ஆம் இடத்துல போய் குரு பகவான் போய் அமர்றார். அதாவது நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகிறது. அஷ்டமத்தில் சனி இருக்கானே சாமி, எப்படி சாமி வரும் அப்படின்னா, உங்களை உடல் நிலையில் வந்து கொஞ்சம் வேலையை அதிகமாக வாங்கும். வேலையில் பார்த்தேன்னா இடம் விட்டு இடம் பெயர்ச்சியாகி போகக்கூடிய காலகட்டம், குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதுவும் பார்த்தேன்னா இந்த அதாவது சாப்பாட்டு பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவா, அதை தவிர வந்து இந்த பால் பதனிடுற வியாபாரம் பண்ணுறவா, பால், தண்ணீர் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவா, இதை தவிர பேக்கிங் மெட்டீரியல்ஸ் விற்கிறவா, வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் விற்கிறவா, இதெல்லாம் பார்த்தேன்னா அவளுக்கு பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார். குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே தனகாரகன் புத்திரகாரகன் 2 காரகத்துவத்தை சொல்லக்கூடியவர் அவர். குரு பார்க்க கோடி நன்மை, அதாவது குரு இருக்கும் வீட்டை தவிர அவர் பார்த்த இடம் அதிகமான நன்மையை கொடுக்கும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அவர் எந்த இடத்துல இருக்காரோ 100% உங்களுக்கு வந்து பெரிய விஷயத்தை கொடுக்கும், அதாவது நன்மையை கொடுக்கும். அவர் பார்க்குற இடம் வந்து 150% விஷயத்தை கொடுக்கும். அவருடைய பார்வை பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 3 இடத்துலையும் பார்க்குறது ரொம்பவும் விசேஷம். இந்த வருஷம் பார்த்தோம்னா திருமணத்திற்குன்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வியாபாரத்தில் ஒரு புதிய யுக்தியை கையாளணும், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவா வந்து நிச்சயமாக ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. அதாவது இந்த குரு பெயர்ச்சி இதை தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்திக்குன்னு பார்த்துட்டு இருக்கவா, அதாவது ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவா, அதாவது குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலைச்சல் குயலாதவர் அப்படின்னு வள்ளுவ பெருமானே சொன்ன மாதிரி குழந்தை பிராப்தி அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம். அது சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லுவா. அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயோ 2 வருஷத்துக்குள்ளேயோ குழந்தை பிறக்கலைன்னா சோஷியல் ஸ்டிக்மான்னு ஆகிடும். இந்த குழந்தை பிராப்தி இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆகியே தீரும். ஏன்னா இது ஒரு பெரிய ஏற்றமான காலமாக வரப்போகிறது. குழந்தைகள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியது. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம், புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரப்போகிறது. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம். நீங்கள் இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து வெளியூர் போக சொல்லி அந்த மாதிரியான விசேஷங்கள் நிச்சயமாக வரும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். நினைத்த லாபங்கள் எந்த ஒரு வியாபாரத்திலும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. அதோட பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தேன்னா, அதாவது சப்தமத்தை உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை குரு பகவான் பார்க்குறார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் குரு பகவானுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரோதி வருஷத்தில் குரு பெயர்ச்சி அமையிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி, தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தோட, திருமணமாகி குழந்தை பிராப்தியோட, முயற்சிகள் அனைத்தும் வெற்றியோட, எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நடந்தே தீரும். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. உங்களுடைய குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் ரிஷ்பத்வஜாய வித்மகே க்ரூணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ நடக்க போகிற குரு பயிற்சி பல நன்மைகளை தரப்போகிறது. இதுக்கு என்ன சார் ப்ரூஃப் இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குங்கிறே. 10ஆம் இடத்துல குரு பகவான் வராரே, 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் பதவியை தொலைச்சிருவாருங்கிறாளே, அப்படி எங்களுக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னா இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும். ராஜ யோகங்களை கொண்டு வந்து தரும் சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்போ ஏன் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறோம், என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டால், இந்த வருஷம் குரு பயிற்சி நடக்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியான சூரிய பகவான் உச்சமாக இருக்கிற போது இந்த குரு பயிற்சி நடக்கிறது. இது ஒரு விஷயம். 2வது, இவாளுக்கு கர்மஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கிர பகவான். அவர் தர்மஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார்.
அப்போ இவளுடைய மூதாதையர்கள் பண்ணிய புண்ணியங்கள் நல்ல உத்தியோக வாய்ப்புகளை சிம்மராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து இப்போ கொடுக்க போகிறது. அதனால் நீங்கள் உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வரட்டும் பிரச்சனை அப்படின்னு சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறும் பாருங்க, அது ராஜ யோகத்தை கொண்டு வந்து தரும். அப்போது ஒரு பெரிய வெற்றி வருதுன்னா இந்த வேலை போனால் போகட்டும் அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஆக 10ஆம் இடத்து குரு பயிற்சியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதில் இந்த குரு பகவான் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறார், தனஸ்தானத்தோடு அவருடைய தொடர்பு அமைகிறது பாருங்க. அப்போ இது நாள் வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். இந்த கேது பகவான் உட்கார்ந்துருக்கார், முன்கோபம் நிறைய வருது குடும்பத்தில். அந்த முன்கோபத்தினால நம்ம பேசின பேச்சுக்கள்னால பிரச்சனைகள், ஆஃபீஸில் வீட்டில் இப்படி பிரச்சனைகள் இருக்கே. இதையெல்லாம் இப்பொழுது யாரெல்லாம் நம்மளோட பிரச்சனையோடு இருந்தாலோ அவளோடெல்லாம் நமக்கு தகராறுகள் விலகி நமக்கு ஒரு நன்மை உண்டாக போகிறது, அவளோட சமாதானம் உண்டாக போகிறது. இது மிக முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் வம்சம் தழைக்க குழந்தைகள் பிறக்கும். குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார், நம்முடைய வம்சம் தழைக்க போகிறது. அதாவது கல்யாண வயசில் இருக்கிறவாளுக்கு கல்யாணம் கூடி வருமா, அது குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். சுயஜாதகத்தில் குருபலன் இருந்தால் தான் கல்யாணம் கூடி வரும். ஆனால் இதே நேரத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் விளையிறதுனால ஏற்கனவே கல்யாணம் ஆனவாளுக்கு குழந்தை பாக்கியம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவாளுக்கு நிறைய பேருக்கு சந்தான பிராப்தி இப்போ உண்டாகும். அந்த யோகமெல்லாம் இருக்குது. அம்மாவோடு உங்களுக்கு இருந்த கருத்து மாறுபாடுகள் மறையும். அம்மாவுடைய அரவணைப்பு, அம்மாவுடைய அன்பு இதெல்லாம் கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். புதுசாக வீடு மனை கட்டணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். வீடு கட்டப்போறல் இந்த குரு பயிற்சியில் நீங்கள். ஆனால் என்னென்னா டாக்குமெண்டேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகுவுடைய சேர்க்கை இருக்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த தடவை நம்முடைய லீகல் ஒப்பீனியன் கரெக்டாக வாங்கிட்டு நம்ம வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் இறங்குறது ரொம்ப நல்லது. புதுசாக வேலை தேடுறவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளாக உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், என்னை வாட்டி எடுக்கிறதே என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகிறது. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பொதுவாக ஒரு கருத்து இதில் சொல்ல வேண்டியிருக்கு. குரு பகவான் ரிஷபராசிக்கு வரும்போது வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். எந்த வகையில், உத்தியோக விஷயத்தில் மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. நீங்கள் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தாய் நாட்டில் சொத்து வாங்கி வைங்க, அதுதான் உங்களுக்கு இப்போ பாதுகாப்பு. அந்நிய தேசத்தில் வாங்குவதை விட இப்படி நீங்கள் செய்யும்போது வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு நன்மைகள் நடக்கும். இந்த குரு பயிற்சியில் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல யோகங்கள்னு சொல்கிறோம். யோகம் பெருகிறதுக்கு என்ன பண்ணணும், பிள்ளையார்பட்டி போகணும். பிள்ளையார்பட்டி போய் அவருக்கு அருகம்புல் மாலை பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு அணிவிக்கணும். குரு பயிற்சினா குரு பகவான் மட்டும்தான் இல்லை, நம்ம ஜாதகத்துக்கு ஏற்ற கிரகங்கள் எதெல்லாம் திருப்திப்படுத்தணும் பார்க்கணும். பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு நீங்கள் அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுகிற போது அற்புத பலன்கள் கிடைக்க போகிறது. சந்தோஷமாக காத்திருங்கோ இந்த குரு பயிற்சிக்கு. சிம்ம ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ கன்னி ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. புதன் பகவான் உச்சமும் பெற்று ஆட்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வீடு. கன்னிராசி நேயர்கள் எப்பொழுதுமே கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க. அதில் அழுவுற மீன் அவங்க. அந்த அளவுக்கு எந்த விஷயத்தையும் சமாளித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குற ஒரு ராசி அப்படின்னா அது கன்னிராசியாக தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம். அந்த வகையில் உங்கள் ராசியை அவர் இந்த பயிற்சிக்கு பிறகு 5ஆம் பார்வையாக பார்க்கிறார், சிறப்பு பார்வையாக பார்க்கிறார். இந்த குருவுடைய 5ஆம் பார்வை நேரடியாக விழும் பொழுது குரு பார்வை கோடி நன்மை தரும் அப்படிங்கிற அடிப்படையில் பல விஷயங்கள், அதாவது பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட இன்றைக்கெலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்க முடியுது. விவாகரத்து அப்படிங்கிறது சாக்லேட் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனை, குடும்ப தகராறுகள், கோர்ட்டில் பைசலில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் சர்வசாதாரணமாக பேசி தீர்த்து மறுபடி குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து பிள்ளைகள் குழந்தைகளோட நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த குரு பயிற்சி வழிவகுக்கும் கன்னிராசினியர்களுக்கு. தவிர இந்த ஒருதலை காதல், இருதலை காதல், நிறைவேறாத காதல், இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் குடும்பமே ஒத்துக்கிட்டு அந்த காதல் நிறைவேறி திருமணத்தில் முடியக்கூடிய யோகங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக கிடைத்தே தீரும். எல்லாத்துக்கும் மேலே குரு பிரகஸ்பதி, தேவர்களுடைய குரு. இந்த கடவுளுடைய பார்வை நேரம் வரும்போது இந்த படையப்பால ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி தான், ஆண்டவனை நம்ம பக்கம்டாங்கிற மாதிரி கன்னிராசிக்கு ஆண்டவன் உங்கள் பக்கம் சேர்றார். இப்போ நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனசில் தன்னறியாத ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், தெளிவு, எண்ணங்களில் தெளிவு இருந்தால் வார்த்தையில் தெளிவு இருக்கும்.
வார்த்தையில் தெளிவிருந்தால் செயலில் துணிவிருக்கும், தெளிவிருக்கும். இந்த எண்ணம், வார்த்தை, செயல் மூணும் ஒரே நேரத்தில் ஒரு கோர்ட்டில் பயணிக்கும் போது வாழ்க்கை என்பது தெளிவு பெறும். நம்மளை சுற்றி எப்போவுமே என்ன நடக்குது அப்படிங்கிறதுல நமக்கு என்றைக்குமே கண்ட்ரோல் இருந்ததில்ல. ஜோதிடம்ங்கிறது மேஜிக் இல்லை. ஆனால் அது என்ன நடந்தாலும் நாம் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்தில் தான் வாழ்க்கை வந்து மாறுபடுகின்றது. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கூட நிம்மதியாக இருக்கார், ஒரு 6000 கோடி அதிபதி அவஸ்தைப்படுறார். இதை நம்ம பார்க்குறோம் சர்வசாதாரணமாக. இதுக்கு காரணம் வாழ்க்கையில் அவங்கள சுற்றி என்ன இருக்குது, பணம், பேர், புகழ், பதவியெல்லாம் ஒன்றுமே இல்லை. கடைசியில் தூங்க போகும்போது நிம்மதியாக போறியா அதுங்கிறது தான் மெயின். அந்த அளவில் கன்னிராசிக்கு இப்போ குரு பார்வையினால் மனசில் தன்னடியாத ஒரு நிம்மதி, அமைதி, சந்தோஷம் இது கிடைக்கும். இதை விட என்ன சார் வேணும் உங்களுக்கு? ஆக கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5ஆம் சிறப்பு பார்வையால் புத்திர பாக்கியம் வரும். ஏன்னா குரு பகவான் புத்திர காரகன். அப்போது யார் யாருக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையோ, நீங்கள் மனசு நல்ல பெருசாக இருக்கிறவங்களுக்கு தத்தெடுத்து கூட பண்ணலாம். இல்லை எப்படியோ ஒரு குழந்தையை வந்து நீங்கள் வாழ்க்கை கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம். தவிர இப்போ நிறைய சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்லாம் கூட இருக்குது. எல்லாத்துக்கும் மீறி கடவுள் நினைக்கிறப்ப தான் குழந்தை பாக்கியம் என்பது உண்டாகும். நீங்கள் பல பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க, கோடி கணக்கில் சொத்து இருக்கும், குழந்தை இருக்காது வீட்டில். ஆக அந்த குழந்தை இல்லாத பாக்கியங்கள் இருக்கும்போது ஒரு வீடு வந்து ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆக எல்லாம் தீர்ந்து இந்த குழந்தை சத்தம், மழலை சத்தம் கேட்கக்கூடிய அளவில், இந்த குடும்பத்துக்கு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய அளவில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய குரு பகவானாக வந்து உங்களுக்கு அருள் புரிகிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபட்டு பார்த்தசாரதி கோவில் இருக்குது திருவல்லிக்கேணியில், அங்கே போய் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி விஸ்வரூப தரிசனம் பார்த்து உங்களுக்கு வந்து பெருமாளுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அதை தவிர கபாலீஸ்வரர் கோவிலில் சிவபெருமானை வழிபடலாம். எல்லாத்துக்கும் மேலே பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து நீங்கள் வந்து இந்த பிராணிகளுக்கு, பைரவர்களுக்கு உணவளிப்பது, நீரளிப்பது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை வசப்படும், எண்ணங்கள் நிறைவேறும். துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன, அவங்க இந்த குரு பயிற்சியில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துளாராசி அன்பர்களுக்கு, இந்த துளாராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வரக்கூடிய காலகட்டம். 8ல் குரு வந்துடுது அப்படின்னு சொன்னால் கஷ்டகாலமாக இருக்குமா சார் அப்படின்னா, அதாவது நல்ல காரியங்கள் அப்பப்போ தட்டி போகிறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா இந்த படிக்கிற காலத்தில் படிக்கணும், வேலை செய்கிற காலகட்டத்தில் வேலை செய்யணும், அதே மாதிரி வாழ்க்கையை நடத்துகிற காலகட்டத்தில் அந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய உற்றார் உறவினரை நல்லா வச்சுக்கணும். இதுதான் ஒரு மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. மிருகங்களுக்கு இல்லாத மனிதருக்கு இருக்கக்கூடியது என்னென்னா, மிருகம் வாழணும், வாழ்ந்து சாகணும். மனிதர் அப்படி இல்லை, வாழ்ந்து மற்றவர்களை மாள வைத்து அதுக்கப்புறம் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறம் நம்மளுடைய காலம் முடியணும் அப்படின்னு இருக்குது. அப்போ துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்துட்டேன்னா நல்ல காரியங்கள் தடங்களாகும். ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல மனசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தடங்களானாலும் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்க நிம்மதியாக இருந்துட்டு இருக்கணும், அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு நிறையாவே இருந்துட்டு இருக்கும். அது குறிப்பிட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சம்பாத்தியத்துக்கு மீறி செலவு பண்ணுறது இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதை தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்சோ முடியலையோ நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், அதுக்காக நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற பேர் புகழுக்காக நீங்கள் செலவு பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தால் காலையில் ரீல்ஸாக சுற்றின்னு இருக்கும். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. சில பேர் ஃபோனையே பார்த்துட்டு இருப்பேன், எதிர்த்தாப்பில் யாரோ உட்காந்துருந்தா கூட யார் உட்கார்றா யார் எந்திரிக்கிறானே தெரியாது. அதனால் ஃபோனில் கவனம் செலுத்துறது, கம்ப்யூட்டரில் கவனம் செலுத்துறது, இதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் கண் டாக்டர்கிட்ட போய் எனக்கு கண்ணு தெரியல சார், ஒத்த பக்கம் மட்டும் டப் டப்னு அடிக்கிறதுன்னு சொன்னால் அது தப்பாக போய்டும். நான் அஸ்ட்ராலஜர்கிட்ட கூட கூப்பிட்டு, சார் இடது கண் துடிச்சுட்டே இருக்குண்ணா, நைட்டு ஃபுல்லாக ஃபோனை பார்த்தீங்களான்னு கேட்குற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஆக ஃபோனில் முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சொத்து, விவகாரம், பேச்சு இந்த விஷயங்களில் கவனம் என்பது தேவை. எதையும் எடுத்தமா கவுத்தமானு முடிக்கப்படாது. அதே மாதிரி திடீர் பண வரவுகள் வரும், வரதை வீட்டுக்காகவோ இடத்துக்காகவோ செலவு பண்ணிக்கிறது நல்லது. வீட்டில் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிரச்சனை இருந்த விஷயங்கள் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, திருப்பியும் பார்த்துட்டாள்னா இந்த பக்கம் செவர் எடுக்கலாம், இந்த பக்கம் திருப்பியும் இதை மாற்றி போடலாம், இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த 1 வருஷ காலத்துக்குள்ளே நடைபெறக்கூடியதாக இருக்கும். திடீர் கல்யாணம், எனக்கு என்னமோ தெரியல, ஓகேன்னு சொல்லுவேன் சார், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடுது சார் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். வேலை மாற்றம், நண்பர்கள் சொல்லிட்டா எவா சொல்லிட்டா அவா சொல்லிட்டான்னு போனால் கடைசியில் கப்பல் கதை ஆகிடும். ஒரு படத்தில் கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி, கப்பல் தள்ளணும், 10,000 ரூபா சம்பளம், எப்படி கப்பல் நடுவில் நின்றுச்சுன்னா சம்பளம், யார் சம்பளம் வாங்குறது, நான் வாங்கிக்கிறேன்னு வேறு. அந்த மாதிரி பண விஷயத்துலையும் வேலை விஷயத்தையும் மற்றவா சொல்கிறத நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வெளிநாடு வெளியூர் போன்ற விஷயங்கள்லாம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது கவனமாக பிடிச்சிக்கணும். பணவரவுகளுக்கு எந்த குறையும் இருக்காது. நல்லபடியான பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கணும். நேரம் போகுதே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா
அந்த நேரத்தை பக்குவமாக பணமாக பார்த்து கொள்வது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். திடீர் ஒரு முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யூடியூபராக இருந்துட்டு இருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்டாக் மார்க்கெட் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா இருக்குன்னு மகேஷ் ஐயர் சொன்னார்னு பணத்தை ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. 1க்கு 100 முறை யோசித்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தெய்வ வழிபாடில் பைரவர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, ஸ்வர்ணாக்கர்ஷண பைரவ வழிபாடு, தேய்பிறை அஷ்டமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியான வழிபாடு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசியை தொடர்ந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன சார் சொல்லுங்க. விருச்சிக ராசி, அதாவது குரு பெயர்ச்சியில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசி வந்து டாப் 1, 2 அந்த பொசிஷனில் வருது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தேன்னா அர்த்தாஷ்டம சனி இருந்து அவளுக்கு உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகம். ராசிக்கு உண்டான அதியோகர்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் மறைஞ்சு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு சச்சரவுகள், தேவையற்ற கடன்கள்லாம் வாங்கியிருப்பீங்க. தொழிலுக்குன்னு அதிகமாக கடன்களை இந்த காலகட்டத்தில் வாங்கியிருப்பீங்க. இப்போ பார்த்தோன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் வரார், பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியே பார்க்கறது பெரிய விசேஷம். அதுலேயும் பார்த்தேன்னா இந்த விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு, கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த குரு பெயர்ச்சி. 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய திருமணத்தை நிச்சயமாக நடத்தி வைப்பார். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். திருமணத்தில் பார்த்தேன்னா காதல் திருமணம், காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போயிருந்து அவரே 11ஐயும் பார்க்கறது பெரிய விசேஷம். ஆனால் காதலாக இருந்தாலும் வீட்டினுடைய சம்மதத்தினோட தான் காதல் திருமணமும் நிறைவேறும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்குறார், 11ஐயும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எந்த இடத்துல பார்த்தேன்னாலும் தொழிலில் அதீதமான வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அதீதமாக ஒரு நட்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வந்து எந்த முயற்சி எடுத்தேனாலும் அந்த முயற்சியில் வெற்றி வாகை சூடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணும், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி படிக்கிறதுக்கு பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும். இந்த குரு பயிற்சியில் பார்த்தேனால் முயற்சிகள், எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதுவும் பார்த்தேன்னா இந்த இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு, மருத்துவ தொழில், இரத்த சம்பந்தமான தொழில், இரத்த வங்கி, அந்த மாதிரியான விசேஷங்கள். இதை தவிர பார்த்தோம்னா சமையல் கலை வல்லுநர்கள் அவளுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சி இவ்வளோ நாளாக எல்லாத்தையுமே கடன் வாங்கி உள்ளே போட்டுட்டே இருக்கனே சாமி, என்ன தான் ஆறுதுன்னே புரியல, அது சாப்பிட்டுட்டே இருக்குது எந்த தொழில் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு எல்லாருக்குமே அந்த கடனெல்லாம் அடைச்சி ஒரு நல்ல சந்தோஷமான இவ்வளோ பெரிய விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகிறது. இந்த குரு பயிற்சியில் என்ன பண்ணுங்க, அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் ஒரு 9 தரம் சுற்றிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பெரிய ஏற்றம், மாற்றம் நிச்சயமாக வரப்போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சிக்கான பலன்கள் எப்படி இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் பஞ்சமஸ்தானத்திலேருந்து இப்போ 6வது ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். 6வது ஸ்தானத்துக்கு இவருடைய பயிற்சிங்கிறது வியாபாரிகளுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. நீங்கள் வியாபாரம் பண்ணின்னு இருக்கேன், எனக்கு போதுமான கடன் வசதி கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுறது, வியாபாரத்தை டெவலப் பண்ண முடியலையே கவலைப்படுறவாளுக்கு இப்போ நல்ல வசதிகள் பெருக்க போகிறது. கடன் வசதிகள் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் கடன் கிடைக்கிறதே அப்படிங்கிறதுக்காக இந்த கிரெடிட் கார்டில் கடன் வாங்குறது, இன்னொரு கிரெடிட் கார்டில் கடன் வாங்குறது, ஒன்றில் பணம் எடுத்து இன்னொன்று அடைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இறங்கக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் கடன் தொகை மிக பெருகும்னு இருக்கே தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஆகவே அளவாக கடன் வாங்குங்கோ, நல்ல கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு புறம் பாவத் பாவம் அடிப்படையில் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு, 3ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் யார் நமக்கு உண்மையானவர், பழகக்கூடிய நண்பர்களில் யார் நமக்கு உண்மையானவர், நம்ம கூட இருந்தே காட்டி கொடுக்கக்கூடியவா யார், இந்த எல்லா உண்மைகளையும் இந்த குரு பயிற்சி காலத்திலையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மற்ற கிரகங்களுடைய அமைப்பையும் பார்க்கும்போது அது தெரிகிறது.
உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் குற்றாலத் தமர்ந்துரையும் ஈசா உன் குறைகளற்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னா. நமக்கு யார் உற்றவர் யார் பகைவர் எல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் நமக்கு காட்ட போகிறார். இதே மாதிரி இந்த நல்ல வேலை வாய்ப்பு, விஆர்எஸ் வாங்கலாம், இந்த வேலையை விட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு பல பேர் இப்போ வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப சிரமமாக இருக்கே, இந்த வேலையினால் தாங்க முடியலையே நினச்சிட்டு இருக்கா இல்லையா? உங்களுக்கெல்லாம் வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக போகிறது, வேலை நல்ல முறையில் கன்டினியூ பண்ண போகிறேன். உங்களுக்கு யார் தடையாக ஆஃபீஸில் இருந்தாலோ அவ மாதிரி போயிடுவா. இப்போது அந்த சூழ்நிலை உண்டு. இல்லை சார் நான் ஒரு வெளிநாட்டில் போய் வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன், முயற்சி பண்ணலாமான்னா அருமையாக முயற்சி பண்ணுங்க, நல்லா உங்களுக்கு அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஜுகேஷனல் லோன் கிடைச்சி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது. தனகாரகன் குரு பகவான் இல்லையா? உங்கள் ராசிக்கு அவர் அதிபதி. ஏற்கனவே தனுசு ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கிய ராசின்னு சொல்கிறோம். பாக்கியம் செய்த மனிதர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மேலே விளருது. தனகாரகனுடைய பார்வை, உங்கள் ராசிநாதனுடைய பார்வை. ஆகவே நல்ல தனப்புழக்கம் மிகச்சிறப்பாக அமைய போகிற ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய சில வியாதிகள் வெளிப்படுறதேன்னு கவலைப்பட வேண்டாம். வியாதிகள் வெளிப்பட்டு குணமாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ உண்டாகிறது. அப்போது இந்த குரு பயிற்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையை மேன்மை உறச் செய்வதற்காக வரக்கூடிய ஒரு குரு பயிற்சி. நான் முன்னனே பலன் சொல்லும்போது சொன்னேன், வெளிநாடுகளில் பணிபுரியக்கூடியவா இந்திய தேசத்தை பார்த்து வந்துருங்கோ, சொத்து சுகங்களை இந்தியாவில் வாங்கி வைங்கோ. ஏன்னா அமெரிக்கா போன்ற தேசங்கள் எல்லாம் பல பொருளாதார தட்டுப்பாடுகள் இப்போ வரப்போகிறது. அதனால பல பேர் இந்தியாவை பாதி திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகிறது. குரு பகவான் அதை உணர்த்துறார். அதனால நம்ம இந்திய தேசத்தில் நீங்கள் சொத்துக்கள் வாங்கி வைப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மையை தரும் அற்புதமான குரு பயிற்சி. என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, சுவாமிமலை முருகன் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் இருக்கானே முருகப்பெருமான், அந்த சுப்பிரமணியன், அந்த முருகப்பெருமானை நீங்கள் சுவாமிமலை முருகனை சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து 9 நெய் தீபம் ஏற்றி அவரை வழிபடுங்கோ. எல்லா வகையான நன்மைகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சித்திக்கும். சார், மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன? எவ்வளவு நன்மை இருக்கு, எவ்வளவு பாதகம் இருக்கு சொல்லுங்க. மகர ராசி குரு பயிற்சி பலன்கள் 2024. மகர ராசி 7.5 சனியினால் படாத அவஸ்தையெல்லாம் பட்டு கடந்த ஒரு 7 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலவே சிரமம், வெறும் உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் லட்சோபலட்சம் பேர்கள் இருக்காங்க. அவங்கள அத்துணை பேருக்கும் இப்போ 7.5 சனி முடிய போகிற காலகட்டங்கள் ப்ளஸ் போனஸ், எக்ஸ்ட்ரா வேகன்ஸா போனஸ் மாதிரி இந்த குரு பயிற்சியும் வருது. இந்த குரு பயிற்சி எப்படின்னா, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்திற்கு பெயர்ந்து 9ஆம் சிறப்பு பார்வையாக மகர ராசியவே பார்க்கிறார். இப்போ குரு பகவான், குரு பார்வைனா என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில் எல்லாருக்குமே தெரியும். கோடி நன்மைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும். அது ஒன்று. நல்ல காலம் பிறந்துருச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குரு பார்க்க தொடங்கிட்டார்னு அர்த்தம். குரு பார்வை தான் ஒரு 12 ஆண்டுகளில் ஒரு முறை, இந்த வசந்த காலம்னு சொல்லுவாங்க, இந்த கோல்டன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி குரு பார்வை வரும்போது நல்லது நடக்கும், நல்லது நினைப்போம். இந்த விநாச காலே விபரீத புத்தின்னுவாங்க. அப்போ கெட்ட காலம் வந்ததுன்னா மனுஷனுக்கு கெட்ட எண்ணங்கள் வரும். நல்ல காலம் வரும்போது நல்ல எண்ணங்கள் வரும். நம்ம முக்கியமாக குரு பார்வை வரும்போது, குரு பகவான் ஒரு முழு சுபகிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல எண்ணங்கள் மனசில் நமக்கு வரும். இந்த நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதே வாழ்க்கையில் பாதி நம்ம தோற்றதுக்கு சமானம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல்ல நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை மேலே நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக குரு பகவான் உங்களுக்கு இப்போது பயிற்சியாகி வருகிறார். உங்களை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது மனசில் முதல்ல நல்ல எண்ணங்களை தோற்றுவிக்கும். அப்போ நல்ல எண்ணங்கள் மூலியமாக நீங்கள் என்ன செய்வீங்க, இத்தனை நாள் என்னென்ன தவறுகள் செய்தீர்களோ, தேவையில்லாதவற்றை வாங்கும்போது தேவையுள்ளவற்றை ரொம்ப சீக்கிரமாக விற்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியான நிலைமையிலேருந்து வெளியே வந்து பண கஷ்டங்கள்லேருந்து, மன கஷ்டங்கள்லேருந்து, உறவுகளுடைய பிரச்சனைகள்லேருந்து, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் வெளியே வருவீங்க. அப்போது குரு பார்வை என்பது ஒரு ரேரான ஒரு விஷயம். நம்ம சொல்கிற மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வரக்கூடிய இந்த விஷயத்தினால முதல்ல கல்வி மாணவியர்களுக்கு இந்த குரு பயிற்சி, மகர ராசியில் இருக்கக்கூடிய நீட் எக்ஸாம் எழுதுகிறேன், நான் மெடிக்கல் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீட் எக்ஸாமில் நீங்கள் நினச்ச மாதிரி பாஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கு உங்களோட முயற்சி என்பதும் மிக மிக அவசியம். ரெண்டாவது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
நிறைய விஷயங்கள் இருக்குது. திருமணத்தை விட ஒரு முக்கியமான ஒரு முடிவு வந்து வாழ்க்கையில் இருக்க முடியாது. அப்போது அந்த நல்ல கணவன் நல்ல மனைவி அமையாத கஷ்டப்பட்டு கூட அந்த குடும்பத்தில் நம்மளோட கலாச்சாரத்தில் அதுலேயே இருந்து, ஏன்னா வேறு வழி கிடையாது. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தைகள் ஆகிடுச்சு, அதில் தான் இருக்கணும், அதை விட்டுட்டு போக முடியாது. சோஷியல் ப்ரெஷர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த விதத்தில் கணவனாலேயோ மனைவியாலேயோ உங்களை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தன்மை என்பது மாறும். இப்போது புரிஞ்சுக்கிறது மாறும்போது என்ன ஆகும்? தன்னாலவே ஒரு நிம்மதி வரும் குடும்பத்தில். வீட்டுக்கு வரும்போது ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு வரான் வீட்டுக்கு அப்படின்னா, வீடு தான் அவனுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடம் மாதிரி. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அவன் எதை வந்து எங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறான்? வீட்டில் தான். அப்போ அது வீட்லேயும் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவன் எங்கே போவான்? அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும். அப்போ வீட்டில் நிம்மதியான சூழ்நிலைகள் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மேலே சொந்தக்காரங்களுடைய பிரச்சனைகள்லாம் நடக்கும். அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளில வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். மொத்தத்தில் இந்த 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுவானா, அவன் சவால்களை சந்திச்சுட்டே இருப்பானா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம். அப்போ 5ஆம் இடத்துல குரு பகவான் வந்து 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கும்பொழுது இந்த ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடியது வாழ்க்கையில் முக்கியமான டாப் 3 ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே மறைஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல், அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் உங்களை எஸ்கலேட் பண்ணி எலிவேட் பண்ணி கூட்டு போகிறதுக்கான ஒரு விஷயத்தை இந்த குரு பகவான் குரு பயிற்சியின் மூலியமாக செய்வார். வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்கள் நிகழ்ந்தே தீரும். இதுதான் மகர ராசிக்கு முக்கியமான பரிகாரம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் குருமார்களுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு மந்திராலயமோ இல்லை சீரடி சாய்பாபாவோ வணங்கி நீங்கள் குருமார்களுடைய ஆலயத்துக்கு சென்று வந்து உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை மதிப்பதும், உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மரியாதை கொடுப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய திருப்பங்களை கொண்டு வந்தே தீரும். கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு என்னென்னலாம் செய்யணும்? அவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கு? கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பத்துக்கு இப்போ எப்படி இருக்குது? இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல குரு பகவான் வரார். இது வந்து இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை குறிக்குது. கையில் காசு இருந்தால் தான் சார் இதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்கும்போது, முயற்சி எடுத்தால் அதுக்கு குரு பகவான் உதவி செய்கிறார். குரு பகவானில் பேங்க்லேயே வேலை செய்கிறார். அவர் வந்து லோன் இது கொடுக்கறதுக்குன்னு நம்ம எதிர்மறையான கேள்விகள் நிறையா பேர் கேட்குறதுக்கு உண்டான மனசில் தோணும். அப்படி கிடையாது. யோகம் வந்துடுத்துனா எல்லாமே சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த யோகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. பல பேர் சோதனைக்குள்ளாவாங்க. எனக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு போராட்டமான மனசில் இருந்துட்டு இருக்கும். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளில் பெரிய நோய் நொடின்னு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சொல்லும்போது மனநோய் தான் சார் ஜாஸ்தி. ஏன்னா யோசிக்கிறத மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மெடிக்கல் ஷாப்பில் எல்லாருமே போய் நிற்பாங்கன்னாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மனசில் வந்து தோணலும் யோசனையும் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் நிறையா பேருக்கு இருந்துட்டு இருக்குது. அதெல்லாம் போக்குறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்களில் குரு பகவான் இருக்கார். 7.5 சனியினால் நிறையா வருத்தப்பட்டு இருந்தவங்க குரு நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு காரியத்தை ஏற்றுக் கொடுப்பார். கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தானமாக குரு பகவான் இருக்கங்காட்டி எல்லாமே செயல்பாடுகளுக்கு வந்துடும். நீங்கள் முயற்சி யோசிச்சுட்டே இருந்தால் பத்தாது, செயலுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த செயல்பாடு காரணமெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு இருக்கும். அதே மாதிரி மேலே படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க, பிஎஸ்டிலாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயமாக, அதாவது இந்த ஒரு சாதகமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஒரு ஏரியாவில் நீங்கள் வந்து குடியிருக்கீங்கன்னா அதில் பிரசிடெண்ட் ஆக்கிடுவாங்க. ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சார் நீங்கள் எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கோங்கன்னு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஐயோன்னு சொன்னாலும் விடமாட்டா, உங்களுக்கு அந்த பொறுப்புகள் வந்தே தீரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ வழிபாடு எப்போவுமே உங்களை காப்பாற்றும். அம்மா அப்பாவை நல்லா கவனிச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணங்களோட செயல்படுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை தரக்கூடிய அற்புதமானதாக இருந்திருக்கு. என்ன பேசினாலும் தப்பு கண்டுபிடிச்சிடுறாங்க சார். நான் எதை சொன்னாலும் சரி அதில் ஒரு மிஸ்டேக்கு, இதை சொன்னால் அதில் ஒரு மிஸ்டேக்கு. இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும், அதுக்கப்புறம் போயிடும். சில நேரம் நீ பண்ணுறது தப்பு, நான் பண்ணுறது தப்பு, என் குடும்பம் தான் பெருசு, உன் குடும்பம் தான் பெருசு, அது பெருசு இது பெருசுன்னு சண்டை போட்டுருந்தவா மத்தியில் ஒரு சமரசமரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பிரிந்தவா ஒன்று சேருவாங்க. அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கவிஞர், பாடலாசிரியர், பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, நியூஸ் ரீடராக இருந்துட்டு இருக்கிறவங்க, தொலைக்காட்சி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது. புதிய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். புதுசாக செல்ஃபோன் வாங்கணும்,
புதுசாக கேஜெட்ஸ் வாங்கணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கனவாக இருந்துருக்கிறவங்களுக்கு அது கிஃப்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு தெய்வாதீனமாக பிரார்த்தனையின் மூலமாக இன்னொரு 2 வருஷம் எடுத்தாலும் நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் ஒவ்வொரு வாரம் நவக்கிரக வழிபாடு அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அடிக்கடி திருஷ்டி எடுத்துக்கிறது மிகப்பெரிய பலன்களும், குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான மாற்றமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. 12 ராசியிலேயே கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன, அவங்க என்னென்னலாம் செய்யலாம் சார் சொல்லுங்க. மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின் கடைசி 12வது ராசி. விரயங்களை குறிக்கும் பொதுவாக. அதை தவிர பார்த்தாலேயானால் சயனஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. இதில் குரு பகவான் அப்படின்னு இருக்கும்பொழுது பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்தை பிரகாரம் சொல்லக்கூடியது சுப விரயத்தை நல்லபடியாக பண்ணி கொடுப்பவர், நல்ல சயனத்தை கொடுக்கக்கூடியவர். நல்ல தூக்கம் வராமே இருப்பாங்க. சில பேர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்கணும்னா 3 மணி நேரம் தூங்கி மிச்சம் நேரம் தூக்கமே வராமே இருப்பாங்க. உடல் உழைப்பே இருக்காது. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. 3ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிடம் சாஸ்திரம் சொல்கிறது. சப்தமத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 9ஆம் இடத்தை பார்க்குறதுல என்ன ஆகும் அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். மேல் படிப்பிற்கு அப்படின்னு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேஷன் சொல்லக்கூடிய MBA MCA இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கணும்னு பார்த்துன்னு இருக்கவா அவள் நிச்சயமாக கண்டிப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் அவளுக்கு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுவும் பார்த்தேன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு ஜாக்பாட் அடிக்கும். ஏன்னா 7 சனி வேறு இருக்குது. 12ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை வேறு குரு பார்க்குறார். ராசியின் அதிபதியே. கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுத்து போகிறது. ஏன்னா குரு பகவானே 11ஆம் இடத்தை பார்க்குறார். தனக்காரகன் லாபஸ்தானத்தை பார்த்தாருன்னா கேட்கவா வேணும். எதை தொட்டாலும் உங்களுக்கு பணம் குவியும். எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் வெற்றிகரமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதுவும் தங்கம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, அந்த தங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், பேங்க்கில் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவா, அக்கௌண்டன்சி காமர்ஸ் பார்க்குறவா, இந்த ஆப் விற்கிறவா, அதை எஜுகேஷன் ஆப்ஸ் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியின் பொழுது இந்த குருமார்களை போய் தரிசிச்சுட்டு வர்றது உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சித்தர்களை போய் தரிசிச்சுட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் வியாழக்கிழமை போய் சுற்றிட்டு வர்றதும், இந்த வருஷத்தில் ஒரு 2 தரமாவது வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வர்றதன் மூலியமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கடல் வாணிபத்தில் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் அடைய போகிறது. என்ன நேயர்களே, இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் 2024 ஷோவை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் நம்ம ஜோதிட வல்லுநர்கள் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்னென்ன பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் சொன்னாங்கன்றதை அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் மகிழ்ச்சி கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். டாடா பாய்.